ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ஓப்போவில் ரெனோ 11 5G 8GB 128GB வேரியண்ட்டு ஜஸ்ட்டு 10,000 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோங்க. 10,000 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் அந்த மொபைல் பார்த்துடலாம். கண்டிஷன்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்டு கண்டிஷன் தான். ஸோ லைட்டாக யூசேஜ் மார்க்ஸ் இருக்குது, ஆவரேஜ் யூஸ்டு கண்டிஷனில் வந்திருக்கு இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். எதுக்காக 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மொபைலுக்கு உண்டான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராசர் பார்த்திங்கன்னா டைமென்சிட்டி 7050 சொல்லிட்டு ஒரு ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. 5000 mAh பேட்ரி, 8GB 128GB வேரியண்ட்டு. கேமராஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 50 + 32 + 8MP கேமராஸும், ஃப்ரண்ட் கேமரா 32 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பாருங்கள், 1x 2x 5x எல்லாமே அற்புதமாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் பக்காவாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள இந்த டிஸ்பிளேக்கு மேலே உள்ள கிளாஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரீசன்னாலேயே உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ரெனோ 11 மாடல், ஓகேங்களா. அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணதுனால உங்களுக்கு அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்னு சொல்லுவாங்க, காலிங் சென்சார் சொல்லுவாங்க ஒரு சில பேர். ப்ராக்சிமிட்டி சென்சார் மட்டும் வேலை செய்யலை. கால் பண்ணும்போது உங்களுக்கு காதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். மறுபடியும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்சிமிட்டி சென்சார் தான் அதோட வேலை. அது ஒர்க் ஆகாது. நீங்கள் மேனுவலாகவே ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எப்படி ஒர்க் அரவுண்ட் பண்ணுறது. ஸோ அந்த ரீசன்னாலே உங்களுக்கு 10,000 ரூபாய் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்ற ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் பை.